ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்றத இந்த எபிசோடில் வீடியோவில் பார்க்கலாம். கும்பகோணம் கடப்பான்றது வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான கிரேவி. அங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனோம்னா வந்து சப்பாத்தி, பூரி, பராட்டா, அப்புறம் இட்லி, தோசா, அப்பம் அதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. தால் ஆஸ் வெல் அஸ் கோகனட் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன் மீடியம் சைஸ்ட் கேரட் சாப் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ்ட் பொட்டேட்டோஸ் ப்ரெஷர் குக் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணியிருக்கேன். 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்ரீன் பீஸ் பட்டாணி, 2 பீஸ் ஏலக்காய், காடமம், 1 பே லீஃப், பட்டை, சின்னமம், பாசுப்பருப்பு, மூங் தால்னு சொல்லுவோம், 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். clove, half coconut, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஜிஞ்சர், 1 டொமேட்டோ சாப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பொட்டுக்கடலை ஃப்ரைட் பெங்கால் கிராம் 2 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லிஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கறி லீஃப், கருவேப்பிலை, உப்பு, சால்ட், மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், குக்கிங் ஆயில், பெருங்காயம், அசஃபட்டோடியா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, பொட்டுக்கடலை பெங்கால் கிராம், ஜிஞ்சர், இஞ்சி, கோகனட், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. பொட்டேட்டோ ப்ரெஷர் குக் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணியிருக்கேன். அந்த பொட்டேட்டோவை நீங்கள் அன்ஈவன் ஷேப்பில் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிரேவியில் போட்டிங்கன்னா தான் அந்த தாலோட இந்த மேஷ்டு பொட்டேட்டோவும் மேஷ்ட் அண்ட் ஒரு அன்ஈவனாக கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோவும் நமக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பொட்டேட்டோவை ப்ரெஷர் குக் பண்ணி இந்த கிரேவியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசுப்பருப்பு, மூங் தாலை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணி 300 ml வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு
10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு மூங் தாலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ப்ளேஸ் பண்ணி குக்கிங் ஆயில் அதில் போர் பண்ணிடுங்க. எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறமா சீசனிங் பண்ணலாம். நம்ம க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த கடாயை. இதில் பே லீஃப், சின்னமன், காடமம், க்ளோவ், அசஃபட்டோடியா பெருங்காயம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி. இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டிக்குங்க. நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கி வேகட்டும். ரொம்ப கம்மியான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளி வேகிறதுக்காக. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு பட்டாணியே அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி வேக விட்டுக்கோங்க இந்த வெஜிடபிள் ரெண்டையும். இப்போது உங்களுக்கு பட்டாணி சீசன் டைமாக இருந்ததுன்னா பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். உருளைக்கிழங்கு மாத்திரம் வச்சும் இந்த கிரேவி நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கான்னு. நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்க தால் பருப்பையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கலராக வந்திருக்கு. இப்படியே கூட சாப்பிடலாம் போல். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அன்ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. இது ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. $200 ml வாட்டரும் போர் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வேக வைக்கலாம். டென் மினிட்ஸ் சிம்மில் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுவே ரொம்ப பியூட்டிஃபுல் கிரேவியாக இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் இதவே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். பட் நம்ம கும்பகோண கடப்பாக்கு இதுதான் ஸ்பெஷல். நம்ம அடித்து வச்சுருக்க கோகோனட் கிரேவியை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கும்பகோண கடப்பா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்.